இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம், எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். தாயாம் திரு அவை இன்று திருத்துதரான புனித அந்திரியாவின் திருவிழாவை சிறப்பிக்கிறது. மேலும் இன்று நவம்பர் மாதத்தின் கடைசி நாள். ஆண்டவரே, இந்த மாதம் முழுவதும் நீர் எங்களோடு இருந்து எங்களை பாதுகாத்து எங்களுக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுத்த உமது மேலான கிருபையை நினைத்து நாங்கள் உமக்கு நன்றி சொல்லி உம்மை ஆராதிக்கின்றோம். முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம் எவ்வாறு இயேசு ஆண்டவர் என வாயார அறிக்கையிட்டு இறந்த அவரை கடவுள் உயிர்த்தெழச் செய்தார் என நீங்கள் உங்களுள் நம்பினால் நீங்கள் மீட்பு பெறுவீர்கள் என்றும், இயேசுவின் பெயரை அறிக்கையிட்டு மன்றாடும் எவரும் மீட்பு பெறுவர் என்றும் தெல்லம் தெளிவாக விளக்குகிறது. இயேசுவின் பெயருக்கு வல்லமை உண்டு. இயேசுவே, தாவீதின் மகனே, எனக்கு இறங்கும் என்று கத்திய குருடனுக்கு இயேசுவின் வல்லமை சென்றது. அதே போல நாமும் இயேசுவின் பெயரை சொல்லி ஜெபிப்போம். இயேசுவின் பெயரை சொல்லி ஜெபிக்கும் பொழுது பேய்கள் ஓடும். நமக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களும் கிடைக்கும். நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து புனித பேதுருவையும் அந்திரியாவையும் அழைக்கின்றார். என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனிதரை பிடிப்பவர் ஆக்குவேன் என்று சொன்னவுடனே அவர்கள் வலைகளை விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள் என்று நற்செய்தி வாசகம் கூறுகிறது. ஆண்டவர் இயேசுவிற்காக உயிரை தியாகம் செய்தார் புனித அந்திரியா. நாமும் ஆண்டவர் கொடுத்த வாழ்க்கையை அவருக்காக பயன்படுத்துவோம். நற்செயல்களை செய்வோம். ஆண்டவரை பின்பற்றி வாழ்வோம். நாமும் ஆசீர்வதிக்கப்படுவோம். நம்மோடு இருக்கிறவர்களும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். நமக்காக, நம் குடும்பத்தில் உள்ளவர்களுக்காக, யாரெல்லாம் நம்மிடத்தில் ஜெபத்தை கேட்டார்கள் அவர்களுக்காகவும் ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. ஆமன்.